தகப்பனே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க நல்ல நாமத்தை நாங்க துதிக்கிறோம்ப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை வழி நடத்தின உங்க மாறாத கிருபையை எண்ணி நாங்க உண்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அவர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடே இருந்ததில்லை அப்படிங்கிற வார்த்தையின்படி நீங்க எங்களை வழி நடத்துனீங்க, நீங்க எங்களை காப்பாத்துனீங்க. அப்பா, நாங்க போகிற இடமெல்லாம் இங்க கூட வந்தீங்க. ஏசப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க கரம் எங்களை வழி நடத்தின அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. நீங்க இம்மட்டும் எங்களை வழி நடத்தினதற்கு, நீங்க இம்மட்டும் எங்களை சுமந்ததற்கு அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றிப்பா. இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், காப்பாற்றுவேன், வழி நடத்துவேன், உயர்த்துவேன் நீங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிற தேவன் நீங்கப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, உங்க அன்பிற்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, உங்க கிருபைகளுக்காக நன்றி, உங்க காருண்யத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா. எங்க கரங்களை பிடித்திருக்கிற உண்மையுள்ள தேவனே நன்றிப்பா. அப்பா, நீங்க எங்களை வழி நடத்த போகிற அன்பை நினைத்து நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. அந்த வருஷத்தின் அப்பா இந்த கடைசி நாட்கள்ல எங்க இருதயம் நன்றியால் பொங்குகிறதுப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. நீங்க எங்களை வழி நடத்துவதற்கு நாங்க ஏமாத்திரம், எங்க குடும்பம் ஏமாத்திரம், எங்க பிள்ளைங்க ஏமாத்திரம் ஆண்டவரே. நீங்கதான், 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 நீங்கதான் எங்களுக்கு எல்லாம்ப்பா. உங்களாலதான் நாங்க வாழ்கிறோம், உங்களாலதான் நாங்க அசைகிறோம், உங்களாலதான் நாங்க பிழைத்து கொண்டு இருக்கிறோம். உங்களால்தான்ப்பா எங்க வாழ்க்கை. நன்றிப்பா, நன்றிப்பா. எங்க வழி நடத்துகிற நல்ல கண்மலையே, நல்ல தகப்பனே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. எங்க இருதயங்களை உங்களை நோக்கி உயர்த்துகிறோம். நன்றிப்பா. எங்க இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் அப்பா, இந்த வேலையில எங்களை நிரப்புங்கப்பா. பலத்தின் மேல் பலன் எங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. புதிய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க, புதிய நன்மைகளினால எங்களை நிரப்புங்க, புதிய புதிய காரியங்கள்னால எங்களை நிரப்பி அடுத்த வருஷத்துக்குள்ள கூட்டிட்டு போங்கப்பா. நன்றி. உங்க மகா தயவு எங்களுக்கு போதும், உங்க உண்மைத்தன்மை எங்களை காப்பாற்றும்பா. நீதியின் பாதையில நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தகப்பனாய் நான் இருக்கிறேன். நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நீ ஒன்றுக்கும் பயப்படாத. அந்த வருஷத்தின் இறுதியில கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ரிதரிப லிஹதீரா ரிஷரிஹ தீரலிப லிபலிம லிபலிப லிஹதீரா ரபலப லபலப லஹதரா ரஷரஹதர லபலப லஹதரா. நன்றி. வானங்களை திரையை போல விரித்த தேவன் நான், பூமியின் மண்ணை மரக்கல்ல அளக்கிற தேவன் நான், பூமிக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் நான். நான் சோர்ந்து போவது கிடையாது. நன்றி, 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 நன்றி. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நான். நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நீ எதை குறிச்சும் பயப்படாத, நீ எதை குறிச்சும் கலங்காத. நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். உன்னை வழி நடத்துவதற்கு நான் போதுமானவராய் இருக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்கள்ல நாங்க அநேக காரியங்களை நினைத்து பயப்படுகிறது உண்டு, கலங்குகிறது உண்டு. நாங்க இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பலன் இல்லாம சோர்ந்து போய் நிற்கிறது உண்டுப்பா. ஆனா உங்க வார்த்தையை நீங்க அனுப்பி எங்களை பலத்தினால நிரப்புகிற கர்த்தர் நீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர், இந்த நேரத்துல எங்களுக்கு நேராய் அனுப்பப்பட்ட அந்த நல்ல வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயப்படாத, நீ ஒன்றுக்கும் கலங்காத. நான் உன் தகப்பனாய் இருக்கிறேன், நான் உன் தேவனாய் இருக்கிறேன், எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க எங்களுக்கு சொல்லுகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்த தேவன் நீங்கப்பா. எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள். தடுமாறி நின்ற வேலைகள் எல்லாம் நீங்க எங்களை தடுமாறி விழாதபடி பாதுகாத்த தேவன் நீங்கப்பா. விழுந்துருவோமோ அப்படின்னு நினைத்த நேரங்கள்ல எல்லாம் உங்க கிருபை எங்களை தாங்கினதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதை எப்படி கடப்போம் அப்படின்னு நினைத்த நேரத்துல எல்லாம் ஈஸியா ஆண்டவரே அதை கடந்ததை நினைத்து நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன்.
நன்றி, நன்றி, நன்றி. நீர் ஒருவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தின தேவன்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்க இருதயத்தை உயர்த்துவீங்களா? இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி. இருதயத்துல காணப்படுகிற வலிகள் அவருக்கு தெரியும், வேதனைகள் அவருக்கு தெரியும், உங்க எண்ணங்கள் அவருக்கு தெரியும், உங்க ஆசைகள் அவருக்கு தெரியும், உங்க விருப்பங்கள் அவருக்கு தெரியும். நீங்க இருதயத்துல என்னெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ அதை யாரிடமும் சொல்லாம அநேக வருஷங்கள் நீங்க புதைச்சி உங்களுக்குள்ள நீங்க வச்சிருந்தா கூட அதை அறிந்திருக்கிற தேவன் அதை வெளியே கொண்டு வந்து உங்க ஆசைகளை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன் அவர். அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா. எங்க இருதயங்களை நாங்க உயர்த்துகிறோம்ப்பா. நாங்க இருக்கிற நிலைமையில தேவ சமூகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறோம், உங்க முகத்தை நாங்க நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் முகங்கள் பிரகாசித்ததுங்கிற வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நன்றிப்பா. எங்களுடைய பலனே, எங்களுடைய ஞானமே அப்பா, எங்களுடைய ஆதரவே, எங்களுடைய அடைக்கலமே, எங்களுடைய ஆதாரமே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, 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 நன்றி, நன்றி. ஒரு பெரிய பலன் இந்த நேரத்துல எங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வருடத்துக்குள்ள பிரவேசிக்க இருக்கிற எங்களுக்கு உங்க புதிய பலன் வேணும்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். புது எண்ணெய் அபிஷேகம் எங்களுக்கு வேணும்ப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி. எங்க பாத்திரங்களை நிரப்புங்கப்பா. எங்க உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வர அப்பா ஒரு நிரப்பப்படுகிற அபிஷேகம் இந்த நேரத்துல ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால புது எண்ணெய் அபிஷேகம் எங்களுக்குள்ள இருந்து அப்படி பொங்கி பொங்கி வழிவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் நீங்க தானே. ரீபா லிதரிப லிகதீரா ரிஷரிக திரலிப லிபலிப லிமலிப லிகதீரா ரபலப லபலப 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 லகதரா ரமலப லபலப 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 லகதரா. வாய திறப்பீங்களா? அவங்கள நன்மையால் அவர் நிரப்புவேன்னு சொல்றாரு. ரிஷரிக தீரலிப லிபலிப லிபலிப லிதரிப லிபலிப லிகதீரா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் உங்களை நிரப்புவாராம், உங்க ஆத்துமாவை நிரப்புவாராம். ரிதரிப லிபலிப 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 லிஷரிக திரலிப லிபலிப லிகதீரா. உங்க ஆத்மா நிரப்பப்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆத்மாவுல அந்த நிரம்பி இருக்கிற அந்த நன்மைகள் எல்லாம் உங்க சரீரத்துக்குள்ள பாய ஆரம்பிக்கும். ரீபா லிஹா தீரா லிஷா ரிகா தீரா லீப்பா. என் ஆத்மாவை நிரப்புங்க ஆவியானவரேன்னு கேட்பீங்களா? நன்றி, நன்றி, நன்றி. எங்களுடைய ஆத்தும நேசரே, எங்க ஆத்மாவை நிரப்புங்கப்பா. நன்றிப்பா. எங்க ஆத்மாவில காணப்படுகிற சோர்வுகளை எடுத்து போட்டுருங்க. எங்க ஆத்மாவில காணப்படுகிற வெறுமையை எடுத்து போட்டுருங்க. எங்க ஆத்மாவில காணப்படுகிற பயங்கள் எல்லாம் இந்த நேரத்துல வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. எங்க ஆத்மாவில காணப்படுகிற பயங்கள் எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறுவதாக. அப்பா, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க ஆத்மாவை நன்மைகளினால நிரப்புங்க, நல்ல வார்த்தைகளினால நிரப்புங்க, நல்ல விசேஷங்களினால நிரப்புங்க. எங்க ஆத்மா அபிஷேகத்தினால நிறைவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றி. வார்த்தைகளினால உங்களால நிறைவதாக இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க மேல அசைவாடுகிறவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி. எங்க நடுவுல எழுந்தருளி இருக்கிறவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்க ஒவ்வொரு இடத்துல நாங்க இணைக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை இணைக்கிற தேவனே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்க வீடுகளுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெளிச்சம் எங்களை நிரப்பி இருக்கிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி, 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 நன்றி. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. புதிய பலத்தோட அடுத்த வருஷத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போங்கப்பா. உங்க பலன் இல்லாம ஆண்டவரே எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. புதிய பலன் எங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. வார்த்தையில் உண்மை உள்ளவரே, நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்க கரங்களை பிடித்து நீங்க அடுத்த வருடத்துக்குள்ள எங்களை நீங்க கூட்டிட்டு போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லணும்ப்பா.
நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு அசைவிலும் உங்க அனந்த ஞானம், அனந்த தயவு, அனந்த கிருபை எங்க வாழ்க்கையில வெளிப்படணும்ப்பா. எங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும், எங்க ஒவ்வொரு பேச்சிலையும், எங்களுடைய ஒவ்வொரு நினைவிலையும் ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்து அப்பா உங்க காரியம் வெளிப்படணும்ப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம். நீங்க இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாதுப்பா. நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா. உங்களாலதான் எங்களுடைய வாழ்க்கை, உங்களாலதான் எங்களுடைய வாழ்வு, உங்களாலதான் எங்களுடைய உயர்வு. ஆண்டவரே எங்க வாழ்க்கை, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எங்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களாலதான் ஆண்டவரே. எங்க கரங்களை பிடித்திருக்கிற உண்மையுள்ள தகப்பனே, புதிய அபிஷேகத்தினால, புதிய எண்ணெய்னால, புதிய கிருபையினால, புதிய வரங்களினால, அற்புதங்களினால, அடையாளங்களினால, பலத்தினால, சுகத்தினால எங்களை நிரப்பி அடுத்த வருடத்துக்குள்ள எங்களை கூட்டிட்டு போங்கப்பா. அடுத்த வருடத்துக்குள்ள அப்பா பெரிய காரியங்கள் எங்க வாழ்க்கையில செய்யப்பட போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி, 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 நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க எங்க வாழ்க்கையில செய்ய போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இருக்கிற இடங்கள்ல எங்க கரங்களை உயர்த்தி நாங்க உங்க நல்ல நாமத்தை நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, வெளிச்சமே, ஜீவனே, மேன்மையே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, 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 நன்றி. எங்க இருதயத்தை நல்ல விசேஷத்தினால பொங்க வைக்கிறவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, 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 நன்றி. உங்க தயவு எங்க வாழ்க்கையில பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினால. எங்களை பெரியவர்கள் ஆக்குகிற உங்களுடைய காருண்யம் எங்க வாழ்க்கையில பெருகுவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்க பெரிய இரக்கம் எங்க வாழ்க்கையில பெருகுவதாக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கிருபையினால எங்களை மூடிக்கொள்வீராக. நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்க கரம் இப்பொழுதே எங்க மேல வைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க கரத்தை நீங்க நீட்ட நாங்க நன்மையினால் நிரப்பப்படுவோங்கிற வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல அப்பா நாங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்க கரம் அப்பா எங்களுக்கு அற்புதங்களை செய்வதாக, எங்க வாழ்க்கையில அதிசயங்களை நடப்பிப்பதாக, வல்லமையான காரியங்கள் எங்க வாழ்க்கையில செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஆராதனைக்கு உரியவரே, எங்களுடைய ஆராதனையில பிரியமாயிருக்கிறவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, நன்றி, 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 நன்றி. முந்தி வந்து எங்களிடத்துல அன்பு கூறுகிறவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. எங்க கரங்களை நாங்க உயர்த்தும் போதே நன்றி, நன்றி, நன்றி. ஒரு வல்லமை எங்களை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றிப்பா, நன்றி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? யாரெல்லாம் நீங்க மாத்திரம் போதும்னு சொல்றீங்களோ? நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. அவர் போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவராய் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்களை சார்ந்து கொள்ளுகிறேன்னு உங்க கரங்களை உயர்த்தி சொல்லும் போதே வல்லமை உள்ள தேவன் உங்களை நிரப்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், என்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க தம்மையே தந்தீ, உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே
என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆகாகா லேலுயா. அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி ஆகாகா லேலுயா ஆகாகா லேலுயா ஆகாகா லேலுயா ஆகாகா லேலுயா ஆகாகா லேலுயா ஆகாகா லேலுயா ஆமென். தேவ பிரசனம் நம்மை மூடி இருக்கிற இந்த நேரத்துல இன்னும் வாயை திறந்து நம்ம நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவர் உங்களை நடத்தின விதத்தை எண்ணி, அவர் செய்த நன்மைகளை எண்ணி, அவர் உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி, எத்தனை விதத்துல அவர் உங்களை காப்பாத்தினாரு, எத்தனை விதத்துல அவர் உங்களை தப்ப பண்ணினாரு. எத்தனையோ நேரங்கள்ல சத்துரு மறைவாய் விரித்த வலைகளுக்கு நம்முடைய கால்களை தப்ப பண்ணின தேவன் அவரு. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோங்கிற வார்த்தையின்படி எத்தனை தடவை விழுந்துருவோமோன்னு பயப்படுகிற நேரத்துல எல்லாம் அவருடைய கிருபையின் கரம் கொண்டு நம்மை தாங்கினாரே. இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல இருந்து இந்த நேரம் வர அவர் நம்மை பாதுகாத்தாரே. இன்னும் தலைமுறையாய் அவர் பாதுகாப்பதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினால நன்றி செலுத்துவீங்களா? நன்றி நன்றி நன்றி. ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கர்த்தர் அதை தான் சொன்னாரு. இன்னைக்கு வாயை திறந்து நன்றி செலுத்துங்க, நல்ல நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. அந்த எண்ணம் தான் என் இருதயத்தை நிரப்பிட்டு அவர் செய்த நன்மைகளை நினைத்து வாயார அவரை துதிக்கும் போது, நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த வருஷத்தை எப்படி நான் கடந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவரே, வேலையில உதவி செய்தீங்க, உங்க ஞானத்தை எனக்கு தந்தீங்க, பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அப்படி அந்த காரியங்கள்ல என்ன நீங்க நடத்தினீங்க. நான் போதிக்கும் போது அப்பா நீங்க பேசுனீங்க, பிள்ளைகளை வழி நடத்த எனக்கு பலன் தந்தீங்க, என் குடும்பத்தை வழி நடத்த எனக்கு பலன் தந்தீங்க. அநேக நேரங்கள்ல நான் சோர்ந்து போய் நின்றது உண்மை. ஆனா உங்க பலன் என்ன நிரப்புனதுனால, அந்த பலத்தினால என்ன ஓட செய்கிறவரே நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு துதிப்பீங்களா? எத்தனை பலவீனம், எத்தனை போராட்டம், எத்தனை சமாதான குறைவுகள் அத்தனையிலும் இருந்து விடுவித்தாரே. ரிபலித ரிபலி ஹதீரலி ஷரீகதீரா ரபலப லபலப 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 லகதரா. எத்தனை நேரங்கள்ல தாயாய் தகப்பனாய் நின்றாரு. நன்றி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நேரம் கூட அவர் நம்மை போஷிக்காமல் இருக்கலையே இந்த வருஷத்துல. நன்றி செலுத்துகிறோம். அவர் கொடுத்த நல்ல உணவுக்காக நன்றி செலுத்துவீங்களா? ஒரு சின்ன சின்ன நன்றி செலுத்துகிற காரியம் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களாய் மாறிவிடும். நன்றி 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 நன்றி. யோவான்ல ஒரு வசனம் இருக்கு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவைகள் என் பின்னே வரும் அப்படின்னு. அவருடைய வழி நடத்துதலை அறிந்த நம்ம, அவருடைய சத்தத்தை அறிந்த நம்ம, அவர் வழி நடத்துதலை அறிந்தவர்களாய், அப்பா என்ன பாதுகாத்தீங்க, நான் எங்கெல்லாம் போனேனோ அங்கெல்லாம் நீங்க வந்தீங்க, எந்த இடத்துலலாம் நான் நின்றேனோ அந்த இடத்துல எனக்காக நீங்க பேசுனீங்க, எந்த இடத்துலலாம் நான் சோர்ந்து போய் இனி என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம திகைத்து போய் நின்றேனோ அந்த இடத்துல உங்க பலத்தை எனக்கு தந்து நீங்க பலனாய் மாறி என தேற்றிருந்தன நான் அநேக நேரத்துல உணர்ந்தேன், அதற்காக நன்றி செலுத்துகிறேன்னு நீங்க சொல்லுவீங்களா? பிள்ளைகளை வழி நடத்தும் போது கர்த்தர் தானே நமக்கு எல்லாம். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தாரே, நம்ம பிள்ளைகளை இந்த வருடம் முழுவதும் கரம் பிடித்து நடத்தினாரே, நம்ம குடும்பத்தை பாதுகாத்தாரே, நமக்கு தந்த வாழ்க்கை துணைய கர்த்தர் பாதுகாத்தாரே. நன்றி செலுத்துவோமா? நம்ம குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தாரே, நம்ம நன்றி செலுத்துவோமா?
வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சமாதானத்தினால கர்த்தர் நம்மை நிரப்பினாரே, நம்ம நன்றி செலுத்துவோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பா செய்து முடிப்பதற்கு அவர் உதவி செய்தாரே, நம்ம நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி. வாயார உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நாங்க எங்க பலத்துல நாங்க நிற்கலங்கிறத நாங்க அறிந்திருக்கிறோம். எங்க கூட நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா. நன்றிப்பா. இந்த வருடம் வழி நடத்தின கண்மலை அடுத்த வருடமும் எங்களை வழி நடத்துவதற்கு போதுமானவராய், உண்மை உள்ளவராய் நீங்க எங்க கூட வருகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்க தந்த வசனத்தை நாங்க பற்றி கொள்ளுகிறோம்ப்பா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் பயப்படாத. நீங்க சொன்ன பிறகு நாங்க எதுக்குப்பா பயப்படணும்? நன்றி. எங்களை பயமுறுத்துகிற அத்தனை காரியங்களும் எங்களை விட்டு விலக போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஒரு புதிய பலத்தினால எங்களை நிரப்பி இருக்கிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க கால்கள்ல நீங்க தந்திருக்கிற புதிய பலத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவ பிரசனம், மான் கால்களுக்கு ஒத்த பலத்தை தருகிற தேவ பிரசனம் இப்ப உங்க கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. நம்ம நிற்பதற்கு நம்ம கால்கள்ல பலன் வேணும். அந்த கால்கள்ல ஒரு புதிய பலன் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. கால்கள்ல இருக்கிற வலி வேதனை எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்த சுகத்தை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஏன்னா தேவ பிரசன்னத்துல பர்வதங்கள் உருகி போகுங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா. எங்களை பலவீனப்படுத்துகிற அத்தனை பலவீனங்களும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போவதாக. எங்களை பயமுறுத்துகிற அத்தனை பிரச்சனைகளும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறுவதாக. அப்படியே நன்மைகள் எங்க வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அப்படியே பாக்கியமும் நன்மையும் கிருபையும் அப்படியே எங்களை தொடர்வதாக, எங்களை நிரப்புவதாக, எங்களை வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி, 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 நன்றி. நீங்க போதும், உங்க பலன் போதும், உங்க கிருபை போதும், உங்க ஞானம் போதும். அப்பா நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நன்றிப்பா. எங்க இருதயத்துல இருந்து இந்த ஆராதனைய உங்களுக்கு ஏறெடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கடவுள் ஆரம்பிக்க முன்ன என்ன சொன்னாங்க ஆவியானவர் அப்படின்னா, நன்றி செலுத்துகிற இருதயம் அநேக நன்மைகளை தன் பக்கமா இழுத்துக்கணும். எப்பவும் கடவுள் என்கிட்ட பேசுறது இதுதான். நன்றியால உன் இருதயம் நிரம்பிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அற்புதங்களால, அதிசயங்களால, நன்மைகளினால நீ நிரப்பப்பட்டே இருப்பா. இப்படிங்கிறத கர்த்தர் எப்பவுமே எனக்கு சொல்லுகிற காரியம். இந்த நாட்கள்ல நீங்க வீட்டுல இருக்கும்போது, நீங்க வேலை செய்யும் போது, நீங்க என்ன செய்தாலும், படுத்திருந்தாலும் சரிதான், கர்த்தரை நீங்க துதிங்க. அவர் செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. நிறைய நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. அநேக நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அழகா கடவுள் நமக்கு வார்த்தை தந்திருக்காரு. நான் இத யோசித்து கூட பார்க்கல இந்த வசனத்தை. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நீ ஒன்றுக்கும் பயப்படாத. உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவா, உன் கூட இருக்கிற தேவன் நான் அல்லவா, உன் கூட வருகிற கண்மலை நான் அல்லவா, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். நீ ஒன்றுக்கும் கலங்காத, நீ ஒன்றுக்கும் பயப்படாத. கதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினால, என் பெயர்னால நீ என்ன கேட்டாலும் நான் அதை உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்கு பண்ணின தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுடைய தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவனும் இருக்கு, வல்லமையும் இருக்கு. அப்ப என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னா நிச்சயமா அவர் தருவாரு. இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை நம்ம ரொம்ப சுருக்கமா பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம். ஏசாயா 9வது அதிகாரம் 9வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுமா. அப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாச்சு. இறங்கி வந்த
கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய நாமம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்ன நாமம் அப்படின்னா, அதிசயமானவர். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இந்த நாமங்களை பிடித்து கொண்டு இந்த ஏசாயா 9வது அதிகாரம் 9வது வசனத்துல நமக்கு சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்ம கேட்க போறோம். அந்த காரியத்துல எல்லாம் அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம். அதிசயமானவராம். அப்படி நாமம் என்னது? அதிசயமானவர். நீங்க கேட்க போறீங்க, அதிசயமானவர் அப்படிங்கிற நாமத்தினால நான் கேட்கிறேன் பிதாவே, என் வாழ்க்கையில அதிசயங்களை நான் பார்க்கணும். மீகா 7வது அதிகாரம் சொல்லுது, நான் உன்னை அதிசயங்களே காண பண்ணுவேன். இந்த நேரத்துல அதிசயமானவர் அப்படிங்கிற நாமத்தை நான் வைக்கிறேன். இந்த நாமத்தினால என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல அதிசயம் நிகழ்வதாக இயேசுவின் நாமத்தினால சொல்லுவீங்களா? கட்டாயம் உங்க வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை காண்பீர்கள். நம்ம நியாயாதிபதிகள்ல நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு, அவனும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினதான். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில அவர் நாமமே அதிசயம்தான். நீங்க அதிசயமானவர் அப்படிங்கிற நாமத்துல நீங்க கேட்கும் போது, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில நீங்களும் உங்க கணவரும் உங்க மனைவியும் நீங்க கேட்கும் போதே அதிசயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. அதுக்கு அடுத்தது ஆலோசனை கர்த்தர், அவர் நாமம். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை தாங்க. வீண் ஆலோசனைகளை நான் கேட்டு கஷ்டப்படாம இருக்கணும். உங்க ஆலோசனை எனக்கு வேணும். உங்களுடைய நாமம் ஆலோசனை கர்த்தர் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல அறிக்கை பண்றேன். ஆலோசனை தந்து வழி நடத்துகிற கர்த்தரை நான் துதிப்பேங்கிற வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன். அப்பா, உங்க நாமம் ஆலோசனை கர்த்தரா எனக்கு வெளிப்படுவதாக அப்படின்னு கேட்பீங்களா? ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவாரு. உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், குடும்ப காரியங்கள்ல எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிற எல்லா ஆலோசனையும் தந்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதுக்கு அடுத்து வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைய வேதம் சொல்கிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்களாம். அவர் வல்லமையில தான், நான் ஆரம்பிக்க முன்னாடி சொன்னேன், அவருக்கு வல்லமையில தான் சுகம் இருக்கு, அற்புதம் இருக்கு, அடையாளம் இருக்கு, நமக்கு தேவையான பொருளாதார செழிப்பு இருக்கு, சமாதானம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில சுகமா வாழணும் அப்படின்னா அது கர்த்தருடைய வல்லமையில தான் இருக்கு. கேட்பீங்களா? அந்த நேரத்துல வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிற நாமத்தினால நான் கேட்கிறேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையில உங்க வல்லமை வெளிப்படுவதாக, உங்க கரம் என் வாழ்க்கையில வெளிப்படுவதாக, அது அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வந்து தருவதாக நீங்க கேட்பீங்களா? வல்லமை உள்ள தேவ கரம் உங்க மேல வைக்கப்பட்டிருக்கிறதுனால, தேவனுடைய வல்லமையினால உங்க வாழ்க்கையில சுகமான நன்மையான செழிப்பான காரியங்கள் நடக்கும். அப்ப வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிற நாமத்தை நம்ம பிடிச்சுக்கணும். அடுத்து நித்திய பிதா. நித்திய பிதானா என்னது? அவருக்கு அழிவே கிடையாது, சாவே கிடையாது. நம்ம தீமோத்தேயுல வாசித்தோம் அப்படின்னா, அவர் ஒருவரே, அவர் அதர்சனமான தேவன், அவர் ஒருவராய் சாகாமை உள்ளவர், நித்திய நித்திய நித்தியமாய் நடத்துகிற தேவன், அவர் நித்திய பிதா. அப்ப இந்த நேரத்துல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்க இதை வாசித்த உடனே. இன்னைக்கு நமக்கு இருக்க காரியம் நம்ம பிள்ளைங்க, நம்ம கரங்கள்ல கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க. அப்ப இந்த பிள்ளைங்க காரியம் எப்படி இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது நித்திய பிதா அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு வரணும். அவருக்கு நாம ஞாபகம் வரணும். என்னை வழி நடத்துகிற தேவன், அவர் நித்திய பிதா அப்படிங்கிற நாமத்துல வெளிப்பட்டதுனால என் பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொள்வார், வழி நடத்துவார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை வழி நடத்துவார், சந்ததி சந்ததியாய் அவர் நித்திய பிதாவா இருக்கிறபடினால என் சந்ததியை குறிச்சு எனக்கு பயமே இல்லை. அவர் வழி நடத்த உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நாமத்தை நீங்க அப்ளை பண்ணுங்க. அது அடுத்து சமாதான பிரபு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது சமாதானம். சமாதானம் இல்லை அப்படின்னா ஒரு காரியத்தையும் நம்மளால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அது எல்லாவற்றையும் அழித்து போடுறோம். அப்ப சொல்லுவீங்களா சமாதான பிரபு அப்படிங்கிற நாமத்தை? அப்பா, உங்க நாமம் சமாதான பிரபு. என் குடும்பத்துல சமாதானம் வெளிப்படட்டும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானம் வெளிப்படட்டும், நான் வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம் வெளிப்படட்டும், நான் செய்கிற எல்லாவற்றிலும் சமாதானம் வெளிப்படட்டும்னு கேட்பீங்களா? இந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நீ அதை பெற்றுக்கொள்வாய். நீங்க கேட்க வேண்டிய நாமம் அதிசயமான நாமம், ஆலோசனை கர்த்தருங்கிற நாமம், வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற நாமம், நித்திய பிதா அப்படிங்கிற நாமம், சமாதான பிரபு அப்படிங்கிற நாமம். இதை மறக்காதுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துவார். நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம்.
தகப்பனே, நீங்க எங்களோடு பேசுனீங்க, நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். உங்க நல்ல நாமத்துக்கு மகிமையா ஆண்டவரே, நல்ல காரியங்களை எங்களோடு இடைப்பட்டீங்க, நாங்க உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாமங்களை நாங்க பிடித்து கொள்ளுகிறோம்ப்பா. எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அடுத்த வருடத்துக்குள்ள பலத்தினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி எங்க ஒவ்வொருவரையும் வழிநடத்த போகிற அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களை உயர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. கர்த்தர் உங்களை மகிமையினால முடிசூட்டி கூட்டிட்டு போறாரு அடுத்த வருஷத்துக்குள்ள. சரி. எங்களுக்காக ஜெபம் பண்ணிடுங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டோம். கண்டிப்பா சிஸ்டர். ஓகே சிஸ்டர். பை பை பை. Thank you, sister. Praise the Lord.